வணக்க மக்களே. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாலட்டிலிட்டி திரும்பின பாடு கிடையாது. எப்படி அரைச்சிக்கிட்டு இருந்தானோ அதே தான் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் 1ஆம் தேதியிலேருந்து எக்ஸ்பெரியா வரப்போகுது, அரைச்சிக்கிட்டு தான் இருக்கான். சரி, ஓகே. இதை தவிர்த்து பார்த்துட்டா சுகர் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக ஏறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேருந்து சுகரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கிறது. அண்ட் வந்து அந்த ஆர்டர் டெலிவரிங்கிறது இன்னும் 30-45 நாள் ஆகும். இந்த மாதிரியான நியூஸ்லாம் இருக்குது. அது தவிர்த்து வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுங்கிறது இன்னும் டீப்பாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க ஈரான் அப்படி நமக்கு. ஏன்னா வந்து அவங்களோட ரூல்ஸை மீறி அந்த கப்பல்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு இந்த ரூல்ஸை மீறினதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதனால ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே வந்து பொருளாதார தடை சாங்ஷன்ஸ் போடணுன்னு இருக்காரு இல்லைங்களா? அது வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்லேருந்து வருவோம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துட்டோம்னா நமக்கு ஸ்டேபிளாக ஹோல்ட் ஆச்சு. செல்லானாலும் இறுதியாக வந்து இக்லூபிரியம் க்ளோசிங்கில் நமக்கு 219 அப்படிங்கிற க்ளோசிங் போய் வச்சிருக்கான். ஓவராலாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எஃப்ஐஐ பை இருக்கு இல்லைங்களா, பையிங் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு 23,544 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மார்க்கெட்ல எஃப்ஐ உள்ள வருது அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும். சரியா? அடுத்தது வந்து நமக்கு விஷால் மெகாமார்ட், அதுக்கப்புறம் டிவிஎஸ் சப்ளை செயின், இந்த மாதிரியான நிறைய நியூஸஸ் இருக்கு. முக்கியமாக விஷால் மெகாமார்ட்ல பார்த்துட்டோம்னா 9.7% வந்து இன்னைக்கு ஏறி இருந்தது. தென் நெகட்டிவ்னு பார்த்துட்டு நமக்கு வந்து க்ரூடு பிரெண்ட் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் விலை தான் கிட்டத்தட்ட வந்து 85 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து சரியானது கிடையாது. ஏன்னா அரைச்சி அங்கேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. உடச்சிருச்சு இந்த ஈரான் இஷ்யூல அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக இருக்கும், என்னதான் எஃப்ஐ உள்ள வந்தாலும் நமக்கு. சரிங்களா? தென் டிஏஏ எப்பவும் போல பை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐ இது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரிங்களா? மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து கிரீனா இருந்துச்சு. இதை தவிர்த்து நமக்கு வந்து ஈரானியன் இஷ்யூல பார்த்துட்டோம் அப்படின்னா ஈரான் வந்து கிட்டத்தட்ட 45 டேங்கர்ஸை வந்து ஆயில் டேங்கர்ஸை வந்து வளைச்சு பிடிச்சு தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான நியூஸாக வந்திருக்கு. தென் வந்து கல்ஃப் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து பெருசாக இருக்காது, நாங்கள் வந்து நிறுத்த போகிறோம். அதாவது இந்த ஷான்சன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் மொத்தமாக அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க, ஆயிலே வெளியே போகாதுங்கிற அளவுக்கு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் இதே சமயத்தில் ஈரானும் யூஎஸ் இந்த ஷான்சன்ஸ் இந்த ஒரு முரட்டுத்தனமான இதை எப்பவும் போல பேசிப்பாங்க, நீயா நானா அப்படின்னு ட்ரம்ப் மாறி மாறி பேசிக்கிற சமயத்தில் பேச்சுவார்த்தைங்கிறது நமக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? பேச்சுவார்த்தையை பொறுத்த வரையில் பாகிஸ்தான், ஓமன் அண்ட் வந்து இவங்களோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து ஈரானும் அமெரிக்காவுக்கும் வந்து இருக்கிற இந்த இதை வந்து முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை ஈடுபடுறாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக தான் வந்து நம்ம அதை பார்க்கணும். சரிங்களா? மேபி வந்து இந்த இஷ்யூ வந்து நடந்துகிட்டு இந்த மாதிரி ஷான்சன்ஸ் அது இது போயிட்டு இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தொடருது அப்படிங்கிறது நல்ல விஷயமா தான் இருக்கு. அண்ட் இதை தவிர்த்து நமக்கு வந்து சுகர் ப்ரைஸுக்கு வந்துட்டோம்னா ஏன் சுகர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஏறிச்சு. நமக்கு வந்து சுகர் ப்ரைஸை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1 கிலோங்கிறது 48 ரூபாயிலிருந்து 55 ரூபாய் வரை வந்து சுகர் ப்ரைஸுங்கிறது ஏறி இருக்கு. டேட்டாஸ் படி பார்த்துட்டோம்னா 16% சுகர் ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 10 lakh tons ஆஃப் சுகர்ஸை வந்து டியூட்டி ஃப்ரீயாக வந்து அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டியூட்டி ஃப்ரீயாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 45 டேங்கிறது ஆகும் அது வந்து நமக்கு வந்து சேர்றதுக்கே வெளிநாடுகள்ல இருந்து. சரியா? இது வந்து லோக்கலாக பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சுகர் ப்ரைஸ் வந்து ஷார்ட்டேஜ் வந்து பெரிய லெவலில் இல்லை, இது வந்து கம்மியாக தான் இருக்குன்னு வந்து இதுக்குன்னு அசோசியேஷன் இருக்கு. அவங்களோட பேர் அப்படிங்கிறது டக்குன்னு நான் மறந்துட்டேன். சரி, ஓகே. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு தற்காலிகமானது தான், ஒரு ஷார்ட்டேஜ் ரொம்ப இதாக இல்லை, நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம், ப்ரைஸுங்கிறது கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. இம்போர்ட் இதெல்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதனால இதை தவிர்த்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் தாக்கம் செலுத்துகிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஈரான் இஷ்யூ, இந்த சுகரு, அதுக்கப்புறம் வந்து இந்த எஃப்ஐ புதுசாக பையிங் வந்தது. சரிங்களா? மார்க்கெட்டோட மொமெண்டம் தான் இதை விட ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்த்துருவோம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸும் சரி அண்ட் வந்து மார்க்கெட்டும் சரி ஒரே இதுதான், இழுபறியாகவே இருக்கு, நகரவே மாட்டேங்குது. மார்க்கெட்டும் சரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸும் சரி ஒரே இடத்துல பின்னி பிடிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. மேபி ஒரு டெவலப்மெண்ட் வருமா மார்க்கெட்ல என்ன எங்கிறத நம்ம டைரக்டா சார்ட்ல பார்த்துடலாம். சரிங்களா? சார்ட் எடுத்துப்போம், என்ன ஏது அப்படிங்கிறத அங்க நான் காணிக்கும்
ஓகே. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இக்லிபிரியம் பிரைஸ் இருந்து பாருங்க. 1ஆம் தேதி இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? சரி 3 ஆகஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே அதனால சொல்றேன். 1ஆம் தேதின்ட்டேன். அண்ட் அங்கிருந்து ஒரு கோடு அப்படியே கிழிச்சோம்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாரி வருது தெரியுதுங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் மாரி வருது. அதோட பிரேக் அவுட் ஏதோ ரீட்ரேஸ்மென்ட் மாரி இருக்கு. எனக்கு இருக்கிறதுலயே கிடைச்சது இது ஒண்ணு தான். கீழ கிடைச்சது அப்படிங்கிற மாரி இது கிடைச்சிருக்கு. அண்ட் இத பேஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேபி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? டுடே லோவ ஒரு சப்போர்ட்டா வச்சுப்போம். சரிங்களா? டுடே லோ நம்ம ஒரு நல்ல சப்போர்ட்டா வச்சுப்போம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 310 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? 310 நடுவுல வந்து அது ஒரு கன்சால்டேஷனோட ஜோனாவே நம்ம கருதிப்போம். உள்ளுக்குள்ள எந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டாலும் அது வந்து அக்யூரசி கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு லைவ்லயும் சொல்லியிருந்தப்ப என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 200க்கு மேல ஏதாவது க்ளோஸ் வச்சானா நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா ஹோல்ட் ஆகுறாங்க. 200க்கு மேல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்ப வரையில் வந்து நமக்கு இந்த அந்த பேர் என்ன, கிஃப்ட் நிஃப்டி எடுத்துட்டோம்னா 180 200 இந்த க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருக்கானே. சரிங்களா? பெரிய லெவல்ல நமக்கு வந்து ரிஜெக்ஷனோ டுடே லோக்கு நாளைக்கு வந்து சொல்றேன். நியூஸ் எதுவும் பெருசா வந்து ஒன்றும் இல்லை. சரிங்களா? இந்த ஏதாவது இந்த ஈரான் இஷ்யூ வந்து தான் நியூஸ் கொடுத்தாதான் ப்ராப்ளமே தவிர்த்து மற்றபடி மார்க்கெட்டு நியூஸ் வந்து விழுகாத வரை நமக்கு சேஃப் ஜோன்ல தான் இருக்கான். சரிங்களா? நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. எக்ஸ்பைரிங்கிறதுனால மந்த்லி எக்ஸ்பைரி அந்த ஒரு மேனுப்புலேஷன்லாம் பண்றாங்களா? ஏன்னா லாஸ்ட் எக்ஸ்பைரி 12ஆம் தேதி நடந்ததுலேருந்தே கொஞ்சம் இந்த இது பார்த்துருப்பீங்க. இந்த வாலட்டிலிட்டிலேருந்து எல்லாமே டக் 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 டக்னு அடிச்சு விட்டு காசை பறிச்சுட்டு வந்த கும்பல் வரது கிடையாது. சரிங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து வந்துட்டு போறாங்க. ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஓவராலா ட்ரெண்டிங்கா எதுவும் நகரத்துல இன்ட்ராடேங்கிறது மோஸ்டா ஒரே ஜோனுக்குள்ள வந்து அரைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஏதோ வெளியே வந்தான். சரிங்களா? டோட்டலா பார்த்துட்டா தெரியும். இன்னைக்கு வந்து வெளியே வந்தது எவ்வளவு அப்படின்னா, ஹை டு லோ நமக்கு ஒரு 160 பாயிண்ட் ஒரு மொமெண்டம் கொடுத்து. அப்ப இன்னையோட லோங்கிறது நம்ம சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது கீழே 24,010 அடுத்த சப்போர்ட். சரிங்களா? ரிஜெக்ஷன் ஆகி இன்னையோட லோ 146க்கு கீழே உடச்சு க்ளோஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1 hour சார்ட் வச்சதுனா தான் மார்க்கெட்டு செல்லு. அதுவரையில் என்ன நமக்கு கேப் டவுன் ஆகி செல் ஆனாதான் உண்டு. அதுவரையில் ட்ரேட் ஆகி நமக்கு செல் ஆகுதுன்னா பிரேக் அவுட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். இல்லைன்னா பிரேக் அவுட்ஸ் கொடுக்கலன்னா திரும்ப ஏற ட்ரை பண்ணுவோம். 310 பார்த்து ஒருவேளை அது ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 24,020 420 நிஃப்டிக்கான நம்பர். சரியா? 418 போட்டு 20 வச்சுப்போம். அவனுக்கான நம்பரு நல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இது வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். மோஸ்டா பிளாட் ஆர் வந்து சின்ன அளவிலான கேப் அப்போ கேப் டவுனோ இருக்கலாம். பிளாட் ஆர் சின்ன அளவிலான, அது வந்து நான் ஏற்கனவே வீக்லி வீடியோவுக்கு சொன்னதான். சின்ன அளவில் கேப் அப்போ கேப் டவுனும் இருக்கும். ஆனால் திரும்ப வந்து இன்ட்ராடேல என்ன பண்ணுதுன்னு இருக்கு. விக்ஸ் நல்லா வந்து வாலட்டைலா இருந்த இன்னைக்கு, அதனால தான் மார்க்கெட் 4% 5% போச்சு. திரும்ப வந்து செட்டிலுக்கு இன்னைக்கு 3% 2.95% விக்ஸுங்கிறது வந்து நமக்கு நின்றுகிட்டு இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், முக்கியமா ஃபினான்ஸ், அற்புத குழந்தை இருக்காங்க இல்லைங்களா? இந்த அற்புத குழந்தை இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி அடிச்சு நிக்குது, இறங்கி இருக்கு. நான் எதிர்பார்க்கறது இது டபுள் டாப்பா ப்ரோ, அப்ப கீழே தானே ப்ரோ விழுங்கலாம் கேட்காதீங்க. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்ம வச்சுக்க வேண்டி திரும்ப ஏறுமா அப்படிங்கிறத என்னோட இதுல இருக்கு. சரிங்களா? நான் எப்பவுமே ஒரு புல்லிஷா தான் யோசிப்பேன். சில காரணங்கள் எடுத்து இந்த இடத்துலயும் சப்போர்ட் இருக்கு. ப்ரீவியஸா பார்த்துட்டு இந்த இடத்துல ரேஞ்சிலே பார்த்துட்டீங்கன்னா தெரியும், சப்போர்ட் எடுத்த ரேஞ்ச் தான். அங்கதான் நிக்கிறான். எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு வந்து மார்க்கெட்டு ஹையரா போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இப்போ வரையில் நான் இருக்கேன். சரிங்களா? 24,000க்கு கீழே ஒரு முக்கியமா 24,010 அந்த ரேஞ்சுக்கு கீழே உடச்சு டே க்ளோஸ் வச்சுச்சுன்னா வேணா நான் வந்து மைண்ட் செட்டை மாத்திக்கிறேன். அதுவரையில் திரும்ப ஏறுமா அப்படிங்கிறதுலயே நான் வச்சுக்கிறேன். அதனால ஏன் எதிர்பார்ப்புங்கிறது ஹையரா தான் இருக்கு. சரிங்களா? அண்ட் அது சப்போர்ட் ரிசன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. பிரேக் அவுட்ஸ்ல அடுத்த ரேஞ்சுங்கிறது போகும். மோஸ்டா மேலே இருக்குன்னா மார்க்கெட் ஹையரா போகலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவான். தென் இதை தவிர்த்து ஆயில் அண்ட் வந்து இது பார்த்துட்டோம் தெரியும். ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, இதுக்கும் ட்ரெண்ட் லைன் இருக்கு. யூஎஸ் ஆயில் எடுத்திருக்கேன் நான். யூஎஸ் ஆயிலும் வந்து இந்த டாப்ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கிழிச்சோம்னா அதோட டாப்ல இருக்கான். பிரேக் ஆச்சுன்னா யூஎஸ் ஆயில் பொங்கல் வச்சிருவான் ஹையரா பார்த்து $96 to $100 பார்த்து. சரியா? பிரேக் ஆகாம ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா சூப்பர், உள்ளுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கும். திரும்பவும் 74 இல்லை $76 பார்த்து. சரிங்களா? கோல்டு சொல்லவா வேண்டும். எப்படி போயிட்டு இருக்காப்புல பாருங்க, ஜம்முனுமா. வேற லெவல்ல இருக்கு. கோல்டுங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. சந்தோஷமான காரியம் தான். அண்ட் வந்து 4,740 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? தலைவர் அதை பார்த்து பாஞ்சுக்கிட்டு இருக்காப்புல.
நான் XAUSDல பார்க்குறேன். சில்வரு கூட வந்து சப்போர்ட், நீங்க கொஞ்சம் தூக்குங்க, முருகன் கொஞ்சம் தூக்குவாங்கிற மாதிரி, அவர் கொஞ்சம் தூக்க, இவர் வாசிக்க, அவர் ஆட அப்படிங்கிற மாதிரி சில்வரு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காப்புல. சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்த $71, சரிங்களா, $71. அப்போ கோல்டு சில்வரும் இன்னி கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்க முடியும், சரிங்களா. அப்போ இன்ட்ராடே உங்களுக்கு வந்து ஏதாவது பைக் காட்டுறதுனால அதில் உங்க அனலைஸ் அந்த செல் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு வாட்டமா வசதியா அமையலாம். நேச்சுரல் கேஸ் சேனல் பாத்தீங்களா, தெரியும், நேச்சுரல் கேஸ் நல்ல சேனல், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நின்றுட்டு இருக்கான். பார்ப்போம், நேச்சுரல் கேஸ் வந்து ஓவரால் சைட்வேஸ் பாட்டம் வேற, நல்ல ரிவர்சல் கொடுத்தா திரும்ப டாப் வரை வருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கண்டுகளிக்கலாம். ஸ்டாக்கு ஏற்கனவே பார்த்தது தான், ஏற்கனவே இந்த விசால் மெகா மார்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து F&O செக்யூரிட்டிஸில் நல்லா போயிருந்து, முத்தூட்டு 6%, இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. விழுந்தது நமக்கு பார்த்துட்டோம்னா ஒரு சில ஸ்டாக், குரோம்டன் மாதிரியான ஒரு சில ஸ்டாக் மட்டும் நமக்கு விழுந்திருக்கு, சரிங்களா. ஓகே, இது வந்து மார்க்கெட்டை பற்றிய நியூஸ் அண்ட் வந்து அப்டேட்டு. நாளைக்கு எக்ஸ்பைரி மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் மொமெண்டம் கொடுக்குது, அப்புறம் அரைக்க ஆரம்பிச்சிருது நார்மல் டேஸ். இன்னைக்கு மட்டும் ஏதோ விக்ஸ் ஷூட் அப்னால மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுச்சு. நாளைக்கு அது மாதிரி விக்ஸ் ஏதாவது ஷூட் அப் கொடுக்குது, ரிஜெக்ஷன் ஆகுது, சப்போர்ட்டை உடைக்கிறான் அப்படின்னா மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் பார்த்து யோசிக்கலாம். அது வரையில் விக்ஸ் ஷூட் அப் இல்லை, மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கான், உள்ளுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்குள்ளேயே இருக்கான்னா திரும்ப மேலே ஏறலாமா அப்படிங்கிற பார்வையில் தான் இருப்பான், சரிங்களா. அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ரேட் பிளான்ஸ் வச்சுக்கோங்க. நம்மளும் லைவ்ல சந்திக்கலாம். ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஹைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.